சோதரம் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்திலே உம்முடைய நாம மகிமைக்குதுவாக எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக லைவ் மூலமாய் வருபவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர்தானே இந்த காலை ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. காலை தோறும் புதிதாக இருக்கிற உம்முடைய கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதியும். பாடல், ஆராதனை, தியான பகுதியும் மற்றும் ஆண்டவரே ஜெபங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். வீழம் பாடல் ஆராதனை நடத்துவார்கள். பிளீஸ். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். அதை எப்பவும் நாம் மனதில் வைத்து நாம் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உற்சாகமாய் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, நொறுங்குவதில்லை. இல்லை, இல்லை, நான் உடைவது இல்லை. இல்லை, இல்லை, நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்களானாலுமே,
காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்களானாலுமே இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். எல்லாரும் சொல்லுமா, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு. எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுவோம் அந்த காலை வேளையில், ஆண்டவரே ஒருபோது நீர் பண்ணின வாக்கு தத்தத்தை நீர் மாற மாட்டீர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நிறைவேற்றும் வரையிலும், நீர் சொன்னதை செய்யும் வரையிலும் எங்களை கைவிடாத நல்ல தெய்வமே, எங்களை விட்டு விலகாத நல்ல தெய்வமே, உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்பி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவர். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். இயேசு ஜீவிக்கிறார், நம் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், நம் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், எங்க இயேசு ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுமா, இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு மாறாதவர். அறிக்கை பண்ணி சொல்லுவோமா, நீங்க வாக்கு மாற மாட்டீங்க ஆண்டவரே, நீர் மாறாத தேவன். நாங்கள் மாறினாலும் நீர் பண்ணின வாக்குத்தத்தத்தை ஒருபோது எங்களை விட்டு மாறாத தேவன், மாற்றாத தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாத நல்ல தெய்வமே, வாக்கு மாறாத உண்மையுள்ள தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு ஒருபோதும் மாற மாட்டீங்களே. வாக்கு மாறாத எங்கள் நல்ல கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாத எங்கள் வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க, அதை ஒருபோது மாற மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போட்டு உம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத நல்ல தெய்வன். மட்டுமாய் ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கேட்க போகிற வார்த்தையை ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு சங்கீத தியானங்கள் நமக்கு 150 சங்கீதம் நம்ம தியானித்து விட்டோம். இன்றைய தினத்திலே நாம் ஒரு மாற்றமாக யூதாஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து, அவனுடைய ஒரு 7 வார்த்தைகள் என்கிற அழைப்பில் இப்போ இன்னைக்கு நம்ம அவனை குறித்து தியானிக்க போகிறோம். அவன் வாழ்ந்த காலங்களில் ஒரு 7 வார்த்தைகளை பயன்படுத்தி வாழ்ந்து ஓட்டத்தை அவன் முடித்து விட்டான். அவன் பேசின அந்த வார்த்தைகளை இப்போ நம்ம இன்னைக்கு அதை எடுத்து பார்க்க போகிறோம். நீங்கள் வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்திலே ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். ஸ்தோத்திரம். முதலாவது அவன் பேசுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த
நாளதம் தைலத்தை கொண்டு வந்து அவள் பயன்படுத்துகிற அந்த நேரத்தில் அந்த வீடு முழுவதும் நல்ல வாசனையாக அந்த தைலம் நிறைந்திருக்கிறதை நம்ம வாசித்தோம். ஆனால் அந்த இடத்துல யூதாஸ் தேவனுக்கு செலுத்தப்படுகிற அந்த மாதிரி விஷயத்தை ஒரு மாதிரியாக அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பேசுகிறான் பாருங்க. முதல்ல அந்த பேசுகிற அந்த வார்த்தை என்ன பேசுகிறான்? திரும்ப படிங்க பார்க்கலாம். அதை அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அப்பொழுது அவர்கள் சீஷர்களில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனான இருந்தபடினாலும் இப்படி சொன்னான். பார்த்தீங்களா? மணி மைண்ட். எப்போதுமே யூதாசுடைய வாழ்க்கையில ஒரு மணி மைண்ட், அந்த பணத்தை குறித்ததான ஒரு காரியங்கள். இன்னைக்கு எத்தனை நபர்களை நம்ம பேசியிருக்கலாம், எத்தனை நபரோடு நம்ம பழகியிருக்கலாம். ஒவ்வொருத்தரோடு நம்ம பழகும்போது அவங்கவுங்க யார் அப்படின்னு சொல்கிறத அவங்க வார்த்தை மூலமாகவே நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். நல்ல சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்கள்ட்ட பழகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, இவங்க ஒரு மணி மைண்டு இல்லாதவங்க, உதார குணம் உள்ளவங்க, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்வார்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னும் சிலரை பார்க்கும்போது என்ன எப்போ பார்த்தாலும் இவன் பணத்தை குறித்தே பேசி கொண்டிருக்கிறான், எந்த விஷயத்தை எடுத்தாலும் உடனே பணங்கிறான் என்று சொல்லி நிறைய விஷயங்களை இப்படி தான் சொல்லுவாங்க. பண விஷயத்தில் அநேகருக்கு மோகம் அதிகமாக இருக்கும். உதாரணமாக நேற்றைய தினத்தில் ஒரு ஸ்தோத்திரம் மதிப்புக்குரிய ஒரு தேவ மனுஷன், அவர் கூட நான் பேசி கொண்டிருக்கும் போது எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாருன்னு தெரியல, எனக்கு மறந்துருச்சு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு சரியாக தெரியல. அவரோட இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாத்தையும் செய்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. நான் இத்தனை வருஷமாக உங்க கூட பழகிட்டு இருக்கேன், ஆனால் நான் அதில் கண்டுபிடிச்சது இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்கிறவங்கல்ல, எந்த விஷயத்தையும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு நபரிடத்திலிருந்து எதையும் ஒரு காரியங்களை எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்கள்னால தான் கர்த்தர் இன்னைக்கு பல இடங்களில் உங்களை இன்னைக்கு பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அவர்கள் என்னோடு ஒரு 30-31 வருஷமாக பழகி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், அவர் விதமாக அந்த வார்த்தைகளை சொன்னார். ஏனென்றால் இடையில் அவர் பழகினவர் இல்லை, ரொம்ப வருஷமாக அவர் என் கூட பழகிட்டு இருக்கிறதுனால இந்த வார்த்தை அவர் பயன்படுத்தினார். இப்பொழுதும் அதே போல் அதுக்கு முதல் நாள் ஒருவரை சந்தித்த ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒருவரை நண்பராக தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். இதுவரைக்கும் அவரிடத்தில் என்னுடைய கவலையை நான் சொன்னதில்லை, என்னுடைய பிரச்சனையை நான் அவரோடு பார்த்ததில்லை. ஆனால் அவர் அடிக்கடி சொல்லுவார், என்கிட்ட வரவங்க நிறைய பேர் அவங்க பிரச்சனை தான் சொல்கிறாங்க, என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து தான் வராங்க, ஆனால் அது உங்களை மாத்திரம்தான் இது வரைக்கும் நான் அதை பார்க்கலன்னு, அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா என்றைக்கே இது முறிஞ்சு போயிருக்கும் என்று சொல்லி இன்னொரு ஊழியக்காரரை வைத்து கொண்டு இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியக்காரனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, ஒரு எதிர்பார்ப்போடு ஏதாவது தருவாங்களா, ஏதாவது செய்வாங்களா, ஏதாவது கிடைக்குமா, அந்த மாதிரி எண்ணத்தோடு ஒரு காரியத்தை நம்ம பண்ணுவோமானால் அதில் நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் செய்யாமல், எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காம, நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அவங்களிடத்தில் வாங்காமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு 1000 ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா.
ஆனால் அந்த யூதாஸுக்குள்ளே இருந்தது என்னன்னா, எப்போதும் பண ஆசை அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பண ஆசை இல்லாதவனாக இருந்தால் அந்த வார்த்தையை அவன் அந்த இடத்துல பேசியிருக்க மாட்டான். அந்த முதல் வார்த்தையை அந்த இடத்துல அவன் பேசுகிறான் பாருங்க. பேசி அந்த இடத்துல அவன் ஒரு பண ஆசைக்காரன் என்பதை அங்கே நிரூபித்து காட்டிவிட்டான். ஆகவே அந்த ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றப்பட்ட அந்த தைலத்தை அவன் எவ்விதமாக சொல்லி அந்த காரியத்தை செய்கிறான் பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. நாம என்ன சிந்தையில் இருக்கிறோம்? ஆசைகள் இருக்கிறதா? தேவையான ஆசைகள் தப்பு இல்லை, ஆனால் தேவைக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படுறது தப்பு தானே. ஆகவே ஸ்தோத்திரம். அவ்விதமாக அவன் அந்த முதல் வார்த்தைகளை பேசி அந்த நாட்களிலே அவ்விதமாக செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 12:5. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இதுவும் அந்த யோவான் சுவிசேஷத்தில் இந்த வசனங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. 5வது வசனம். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் அடுத்தது நீங்கள் படிக்க பார்க்கலாம். 2வது வார்த்தை அவன் பேசின வார்த்தை மத்தேயு 26 படிக்க பார்க்கலாம். மத்தேயு 26 25 26 படிக்க பார்க்கலாம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பாருங்கள், இங்கே பந்தி எடுக்கும்போது கடைசியாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்போது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று அங்கே பேசி கொண்டிருக்கிறார். சீசர்களை உட்கார வைத்து பாதங்களை எல்லாம் கழுவி கொண்டு வந்து அமர பண்ண பிறகு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொன்னதும் உடனே எல்லா சீசர்களும், ரபி நானோ 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 ரபி நானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனா கேட்குறான். அப்படி கேட்கும்போது யூதாசும் அதே துணியில் திரும்ப கேட்குறான், ரபி நானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ சொன்னபடி தான் யூதாஸ். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவனுக்கு தெரியாதுன்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தருக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் அவன் தான் நம்ம காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி, அதை தான் 2வது வார்த்தையை அவன் கேட்குறான். நானோ ரபி, நானோ நானோ என்று சொல்லி எல்லார மாதிரியும் அவன் கேட்டான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த நானோ என்று சொல்லுகிற அந்த ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க, அந்த பண ஆசை எவ்வளோ வேலை செய்து பாருங்க. 2வது வார்த்தை, ஆண்டவரை காட்டி குடிக்க துணிகிறான். துணிந்து அவன் சொல்லுகிற அந்த காரியம் என்ன சொல்கிறான் பாருங்க. நானோ என்று சொல்லி, நானோ நானோ என்று சொல்லி அவன் தன்னை வெளிப்படுத்தி விட்டான். ஆண்டவரும் அவன்தான் என்று அடையாளம் காட்டி கொடுத்து விட்டார், அடையாளம் காட்டி விட்டார். ஸ்தோத்திரம். அது மாதிரி கூட்டத்தில் நம்ம இருக்கிறது நல்லது தான். ஆனால் அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த காட்டி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தான் அந்த யூதாஸாக இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் எத்தனை சபைகளில், எத்தனை ஐக்கியங்களிலே யூதாஸ் போன்றவர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யூதாஸ் போன்றவர்கள் இன்றைக்கும் இருந்து காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே காட்டி கொடுக்க தான் செய்கிறார்கள். யூதாஸ் வேலை இன்றைக்கும் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்களே, இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, இது எவ்வளோ பெரிய பயங்கரமான மோசமான ஒரு வேலை என்று. இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேலையை அவன் பார்த்து இந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்தி எல்லார் மத்தியிலையும் அவரை காட்டி கொடுக்க போகிறான் என்று ஆண்டவர் திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்தி விட்டார். ஏன்னா ஸ்தோத்திரம், காட்டி கொடுக்குற உங்களில் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு தெளிவாக சொன்னார். பார்த்தீங்களா? அது மாதிரி சபைகளில் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஹல்லேலூயா அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பங்களில் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். நானும் என்று சொல்லி எல்லாரும் மாதிரியும் நடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அல்ல, எல்லாரிலும் ஒருவன் காட்டி கொடுக்கிறவனும் இருக்கிறான் என்பதை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தின 12 பேர் நடத்தின அந்த சபையில் ஒருவன் அப்படி இருக்கிறான் என்று புள்ளியமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்னார். பார்த்தீங்களா? 2வது வார்த்தை, நானோ ரபி நானோ என்று சொல்லி கேட்டான். நீ சொல்லுகிறபடி தான் யூதாஸ் என்று சொல்லி அவனுக்கு பந்தியை கொடுத்து அவனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதிரி இடங்களில் ஒரு குரூப்பில் ஒரு டீமில் 10 பேர் மத்தியில்
அல்லது ஒரு குடும்பத்தின் மத்தியில், ஒரு குழுவின் மத்தியில் நீங்கள் வசிக்கும் போது, நீங்கள் காணப்படும் போது இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக யாராவது இருப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், தேவன் ஒரு நாள் அதை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தி எல்லாருக்கும் மத்தியில் எல்லாரை போல அவர் நேசிப்பார். எல்லாரை போலும் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட சுபாவத்தோடு நீங்கள் இருப்பது இது தேவ சித்தம் அல்ல. இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விஷயங்கள் யாராவது இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை ஊழியக்காரர்கள் மத்தியிலோ, ஒரு திருச்சபை மத்தியிலோ, அல்லது தேவ ஜனங்கள் நடுவிலோ இப்படிப்பட்ட ஒருவர் இருப்பில் என்றால் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு லகு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நீங்கள் தொடர்வது தேவ திட்டம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. எந்த ஒரு இடத்திலையும் சோத்திரம் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சோத்திரம் ஸ்தோத்திரம், காட்டி கொடுக்கிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான். அந்த மாதிரி ஒரு நல்ல சிநேகம் முறிஞ்சு போய் விடுகிறான். அது இனிமேல் இந்த உலகத்தில் அவன் வாழ தகுதி இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அந்த மாதிரி வேலையில் யாராவது அகப்பட்டிருந்தால் தயவு கூர்ந்து தேவனுடைய பிள்ளையே சோத்திரம், அதை நீங்கள் எடுத்து விடுங்கள். 1008 காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம், பலரை குறித்து பல விஷயங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனாலும் மரியாளோ தன் மனதில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தான். யோசேப்பு பார்த்தீங்களா, அவன் தன் மனதில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தான். தன் மனசில் வச்சு ரகசியமாக தள்ளிவிட மனசாக இருந்தானே தவிர அதை யாருக்கிடத்தில் போய் சொல்லி அவனை தூற்றி தெரிஞ்சு அவளுக்கு ஒரு கேடை உண்டாக்க அவனுக்கு மனசு இல்லை. இதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு விரோதமானவர்களுக்கும் உள்ள எண்ணங்கள், அவங்களுடைய கிரியைகளை பாருங்க. யோசேப்புக்கு நல்ல கிரியைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதனால மனசுல வச்சு சிந்திச்சுட்டே இருந்து சோதரம் பாருங்கள், மரியாள் கூட அந்த தரிசனம் கிடைக்கப்பட்டது. உடனே 4 பேர்கிட்ட போய் எனக்கு அப்படி கிடச்சி இப்படி கிடச்சி அதை எதுவும் சொல்லலை, மனசில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். ஆனால் யோசேப்புக்கு இந்த மாதிரி காரியம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த யோசேப்பு அவன் மனசில் வைத்து கொண்டு ரகசியமாக அவளை தள்ளிவிட மனசாக இருந்தானே தவிர எல்லாரிடத்திலும் போய் இந்த மாதிரி ஒரு தண்டரை அடித்து நான் அப்படி இப்படி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி எந்த விதமான காரியத்தையும் அவன் சொல்லவில்லை. அதனால்தான் தேவதூதன் யோசேப்பை சந்தித்தார். இன்னைக்கு பார்த்தீங்களா, இப்போ ஸ்தோத்திரம், யூதாஸ்குள்ள யார் புகுந்தது? சாத்தான் புகுந்ததுனால தான் இப்போ இந்த முடிவுக்கு வந்து விட்டான். இந்த முடிவுக்கு அவன் ஆளாக்கி விட்டான். ஆகவே எனக்கு பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள், யாருக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைகள் இருக்குமானால் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில பேர் தன் குடும்பத்தை குறித்தே தாறுமாறாக பேசுவார்கள், சில பேர் தன் மனைவியை குறித்தே தாறுமாறாக பேசுவார்கள், சில பேர் தன் புருஷனை குறித்தே தாறுமாறாக பேசுவார்கள். இப்படியெல்லாம் ஒரு ஸ்தோத்திர வார்த்தைகளை பேசுகிற அந்த நபர்களை கண்டாலே புரிந்து கொள்ள வேண்டும். ஓஹோ, யூதாசின் ஆவி உங்களுக்குள்ள நல்ல வாசமாக இருக்குதுன்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டியதான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தது நீங்கள் ஒரு வசனத்தை படிங்கள். 3வது வார்த்தை ஸ்தோத்திரம், 3வது வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 3வதாக ஒரு வார்த்தை படிக்கலாம். மத்தேயு 26:48 படிங்க. மத்தேயு 26:48. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான்? 3வதாக அவன் பேசும்போது அவன் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, திரும்ப படிங்க. நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு துணிகரமான ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. எவ்வளவு துணிகரமா சொல்றான் பாருங்க. ஸ்தோத்திரம், நான் எவனை முத்தம் செய்வேனோ அந்த ஆண்டவரோடு அவரோடு பழகி அவரோடு இருந்து அந்த சீசனில் ஒருத்தராவது அப்படி பேசியிருப்பானா? எவனாவது அப்படி பேசியிருப்பானா? பார்த்துங்க. ஸ்தோத்திரம். சில பேர் நல்லா பழகிட்டு இருப்பான், நல்லா வாழ்ந்துட்டு எல்லாம் செய்துட்டு இருப்பான். ஆனால் திடீர்னு ஊழியக்காரனுக்கு அவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, வாடா போடா அவனை இவனன்னு சொல்லி எத்தனையோ இடங்கள்ல அப்படியெல்லாம் கண்ணாப்படான்னு பேசிடுவாங்க பாருங்க. ரவுடிசம் மாதிரி பண்ணுவாங்க, ரவுடிசம் மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் யாருடைய ஆவி தெரியுமா? எங்கிருந்து எடுத்து பேசுறீங்க தெரியுமா? யூதாசிடத்திலிருந்து எடுத்து பேசுற ஆவி. சோத்திரி எப்படி சொல்றான் பாருங்க. 3.5 வருஷம் அவர் கூடவே இருந்து எல்லா அற்புதத்தையும் பார்த்தவன், எல்லா அதிசயத்தையும் பார்த்தவன், பார்த்துட்டு எல்லாம் அவரோடு கூட இருந்து சாப்பிட்டவன், அவரோடு கூட இருந்து எல்லா நன்மையிலும் அனுபவிச்சவன். அவன் சொல்றான் பாருங்க, எவனை முத்தம் செய்வனும். சோத்திரம்,
எவனை? ஸ்தோத்திரம். ஒரு தீங்கு செய்திருப்பாரா யூதாசுக்கு விரோதமா? யோசிச்சு பாருங்க. பாவிப்பா எப்படி சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா, எவனை? அவன் இவன் பேசிட்டு இருக்கும் போதே ஊழியக்காரனை. சோத்திரம். இயேசுவையே அப்படி செய்தான். சோத்திரம். பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எந்த பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களை எவ்வளோ மட்டமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் பேசுகிறோம்? ஊழியக்காரர்களை எத்தனை பேர் நம்ம அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிற அந்த காரியத்தை உணராமல் இப்போ எத்தனை பேர் நம்ம அப்படி பேசி கொண்டிருக்கிறோம்? தாவீது பாருங்க, சவுல் மேலே கை போட மனசு இல்லை. என்னைக்காவது அவனை இவனன்னு சொல்லி யாரோ பேசியிருக்காங்களா? இப்போ கூட பாருங்களேன், இப்போ கூட நம்ம ஸ்தோத்திரம், நம்ம பிரசங்கியார்கள் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப பேர் தவறு பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவன் இவன், அவ்வளோதான். எதுக்கு எடுத்தாலும் அவன் இவன். ஸ்தோத்திரம். அவங்க அப்பனை பற்றி பேசும்போது பார்த்தா எங்கள் அப்பா அவர் இவரும்பாங்க. ஆனால் இங்கே பேதுரை பற்றி அவன், பவுல அவன். ஏன்னா இவங்க ரொம்ப வயசில் மூத்தவங்க பாருங்க. சின்ன பொடியனா இருப்பான், வசனத்தை பேசிட்டு இருப்பான். வசனத்தை பேசிட்டு இருக்கும்போது பவுல் வந்து அவனா, பேதுரு வந்து அவனா, ஆபிரகாம் வந்து அவனா, யாக்கோபு வந்து அவனா. யூதாசுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் இவன். நான் எவனை முத்தம் செய்வேனோ அவனை என்ன செய்யுங்க, அவன் தான் பிடிச்சிங்க சொல்றான். இப்பயும் இன்னைக்கு ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்துவையும் அவனுடைய சீசர்களையும் முற்பிதாக்களையும் குறித்து ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜில் பேசும்போது என்ன பண்றோம்? திடீர்னு அவன் வந்தான் சொல்றோம். ஏன்னா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்ச்சாங்க பார்த்தீங்களா, கூலி வேலை செஞ்சாங்கல்ல, அதனால அவங்களெல்லாம் அவன் இவன். ஸ்தோத்திரம். மலையாளத்தில் பறைகிறது வேற, அது மொழி, அது பாச. அதில் மலையாளத்தில் அப்படி பேசுவாங்க. ஆனால் தமிழில் இப்படி தெரிஞ்சிருந்தோம் சிலர் இருந்தும் நீங்கள் துணிகரமாக அவன் இவன் இவன் அப்படிப்பட்டவன், பேதுரு அப்படி இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதை ஒரு கணக்கில் எடுத்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 3வது வார்த்தை, அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்களா? சோத்திரம். யூதாஸ் அவனன்னு நம்ம பேசலாம், ஏன்னா அவன் செய்த வேலை அப்படி. அப்படியே பேதுருவை நம்ம அப்படி பேச முடியாது, பவுல் அப்படி பேச முடியாது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆனாலும் ஆண்டவர் யூதாஸ் காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சு கூட ஆண்டவர் இயேசு என்ன செய்யல, அவன்லாம் அவனை தரக்குறவா பேசல, நினைக்கவும் இல்லை. அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாருக்கும் கொடுக்குற பந்தியை அவனுக்கும் கொடுத்தாரு. இந்தாப்பா எடுத்துட்டு போ, செய்ய வேண்டியது சீக்கிரம் போய் செய்ப்போ. சோத்திரம். கூட இருந்தே குடிபெருக்கிற எல்லாருக்கும் சொல்றது, நல்லா கேட்டுங்க, தண்டனை அதிகம், தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு அலையாதீங்க. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 40 ஸ்தோத்திரம் நீங்கள் படிங்க பார்க்கலாம். 8:48 படிங்க. யோவான் சுவிசேஷம் 8:48 49. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அப்பொழுது அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அந்த ஒரு கூட்டத்தார் எழும்பி வந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்றது? பார்த்தீங்களா? சோத்திரம். வேதாமத்தில் உள்ளவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? சில பேர் நல்லா அருமையாக சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், அவருடைய சாட்சி இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசிட்டு பேதுரு இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம காண்கிற சில சகோதரர்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி போட நம்ம சீசர்களுக்கு கொடுக்கறதில்ல, முற்பிதாக்களுக்கு கொடுக்கறதில்ல. சின்ன வாண்டு எல்லாம் அவன் வெங்குது, முளைச்சி 3 இலை எலும்பலை. ஒரு பைபிளை கையில் எடுத்து உடனே ஊழியக்காரன் ஆனவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறான், அவன் இவன் எவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாங்க பாருங்க. அதனால் கூட இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் பேசுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒத்து வரக்கூடாது.
பார்த்தீங்களா? அப்படி பேசுகிறவங்கள உடனே கண்டனம் பண்ணணும். இப்படிலாம் தரக்குறவா பேசாதீங்க, கொஞ்சம் சைலண்டாக இருங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த குணம் எப்போதும் உண்டு. சரி, நான் வாலிபனாக ஒன்றும் சர்ச்சில் ஊழியத்தில் ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது இருக்கும்போது பலரும் பல காரியம் பேசி கொண்டிருப்பாங்க. அந்த கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன். அந்த கூட்டத்தில் நின்று நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இதை எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த வார்த்தையை. ஸ்தோத்திரம். கிட்டே இருந்து பேசிருக்க மாட்டேன். நான் எட்ட ஓடிடுவேன், இல்லைன்னா பேசாதீங்கன்னு சொல்லுவேன், இல்லைன்னா சண்டை போட்டு போயிடுவேன். இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அடுத்தவங்கள ஊழியக்காரங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கி உள்ள நல்ல மனுஷன்லாம் என்ன செய்வாங்க? ஊழியக்காரனை குறை சொன்னா ஆமாம் அப்படிதான் அப்படி குறை சொல்லுவார்கள். இப்படி நிறைய இடங்கள்ல இன்றைக்கும் மக்கள் கெட்டு இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. கனம் பண்ணுங்கிறதுலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று ரோமருக்கு அவர் சொல்கிறார் பவுல். படிங்க 2:17. சீக்கிரம் படித்தா நல்லது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயந்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க. பார்த்தீங்களா? ராஜாவை கனம் பண்ணுங்கன்று இங்கே ராஜாவை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ராஜாவை கனம் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாம் இங்கே கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றீங்க? எல்லாரையும் கனம் பண்ண தான் சொல்லி இருக்கிறாரு. வேதம் எல்லாரும் கனம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் ஆமாம், எல்லா கணத்தோட ராஜாவுக்கு அதிக கணம் கொடுக்கணும். ஆமாம், சில பேருக்கு என்ன அவங்கள மாத்திரம் கனப்படுத்துறீங்க, அவங்க ஒரு முதிர்ந்த நிலைமையில இருந்தால் அவங்களுக்குரிய கணம் ஒன்றும் தனியாக இருக்குல்ல. ஒரு பெரிய பட்டதாரியை படித்தவர்களா, ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், அவங்களுக்குரிய கணத்தை எல்லாரும் கொடுக்க தான் செய்கிறாங்க. அது அவங்க படித்தாங்க, வாழ்கிறாங்க. உனக்கும் கொடுக்கப்பட்ட காலத்தை நீ ஒழுங்காக படிக்கலை, அதனால அவங்களுக்குரிய கணம் உனக்கு கிடைக்கல, அவ்வளோதான். பொறாம பிடிச்சி அலையக்கூடாது இல்லை. சில பேருக்கு பொறாம, அவனை கணம் பண்ணான், இவனை கணம் பண்ணான். ஏன் அவன் கணத்துக்குரியவனா நடக்கிறான், அதனால கணம் பண்ணுறாங்க. நீ கணத்துக்குரியவனா நடக்க வேண்டியதானே? அவனை மாதிரி நீ இரவு விழித்திருந்து படிக்க வேண்டியதானே? அவனை மாதிரி நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க வேண்டியதானே? அவனை மாதிரி நீ மார்க் எடுத்திருக்க வேண்டியதானே? அவனை மாதிரி நல்லா தேறினவனா இருக்க வேண்டியதானே? அவனை கனப்படுத்தும் போது மாத்திரம் உனக்கு ஏன் பொறாம வருது? யோசிச்சு பாருங்க. நம்ம பொறாமப்படுறதுல அர்த்தமே இல்லை. அருமையான தெய்வ பிள்ளையே, அவன் நல்லா அருமையாக வளர்ந்து வரான். அவன் வளர்ந்து வரான்னா அதுக்குரிய கணத்தை அவங்க எல்லாரும் கொடுக்க தான் செய்வாங்க. நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தான் அவனை எல்லாம் கணம் பண்ண தான் செய்வாங்க. நல்ல ஊழியம் பண்ற ஒரு மனுஷன் தான் அவனை நல்லா கணம் பண்ண தான் செய்வாங்க. அதனால அவனை கணம் பண்ணாங்க, எல்லாம் கணம் பண்ணல. நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறியோ அதுக்கேற்ற கணம் தான் நமக்கு கிடைக்கும். நான் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறேனோ எனக்குரிய கணம் தான் எனக்கு கிடைக்கும். நான் டிஜே தினகரனை மாதிரி கணப்படுத்த முடியாது. நான் மோகன்சி லாசர்ஸை போல நான் கனப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்கள போல நான் விழுந்து கிடக்கல, அவங்கள போல நான் ஜெபிக்கல, அவங்கள போல நான் தியாகம் பண்ணல. அதனால அவங்கள போல நான் மாருதி சான்ஸே கிடையாது. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாருக்கும் அவனவனுக்கு தேவன் அளித்த கிருபையின்படி தான் அவனவனை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. அதனால உங்க கணம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் கனம் பண்ண போல கத்துக்கணும், எல்லாரையும் கனம் பண்ணணும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ராஜாக்கெல்லாம் அதிக கணம். அவன் ராஜா, அவன் உயர்ந்தவன். அதனால அவனுக்கு என்ன பண்ணணும்? அவனுக்குரிய கணத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நான் எல்லாரையும் ஒன்றா தான் கணம் பண்ணுவேன், நான் எல்லாரையும் ஒன்றா தான் பார்ப்பேன். அது பாரு, உங்கள் வீட்டில் போய் பாருங்க. அதிகாரிகள்கிட்ட போகும்போது அவன் அதிகாரியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எம்எல்ஏட்ட போகும்போது அவனை எம்எல்ஏவாக தான் பார்க்கணும். நான் எல்லாரும் மாதிரி தான் நான் எம்எல்ஏவோட நின்று பேசுவேன்னா அது முடியுமா? உள்ளே தான் விடுவானா? அவனுக்குரிய கணத்தை தான் நம்ம கொண்டு போக முடியும். சார், இப்படி யூதாஸ் 3வது வார்த்தையை, ஏவனை முத்தம் செய்வனவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். சார், அடுத்து நீங்கள் ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். 4வது காரியம், மார்க் 14:44 படிங்க. மார்க் 14:44 இல்லையா? 44. அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ஸ்தோத்திரம். என்னன்னு சொன்னா? ரபி 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 என்று செஞ்சு என்ன செஞ்சானா?
அவரை முத்தம் செய்தான். அவரை முத்தம் செய்தான். அல்லேலூயா. ரபி ரபி என்று சொல்லி அவங்கள்ட்ட அவன் சொல்லிட்டான், நான் எவனை காட்டி கொடுக்குறேனோ எவனை முத்தம் கொடுக்கணும் அவனை பிடிச்சிக்க அப்படின்ட்டான். இப்போ வந்து இயேசுகிட்ட சொல்கிறான், ரவி ரவி. ஆமாம், அதில் வாழ்க என்று சொல்லி அவனை என்ன செய்கிறான், முத்தம் கொடுக்குறான். இயேசுவை முத்தம் கொடுக்குறான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நான் ஏன் வஞ்சகன், கூடவே சாப்பிட்டுட்டு கூடவே இருந்துட்டு எல்லாம் இயேசுவை போல சீசரில் போல நடிச்சிட்டு இப்போ கடைசியாக பாருங்க கிட்ட வந்து ரவி வாழ்க என்று சொல்லி அவருக்கு முத்தம் கொடுக்குறான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கவலமான வேலையை செஞ்சிட்டான்னு. கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையான அன்பு இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இல்லை. உண்மையான அன்பு கிடையாது. ஒரு மாயமாலமான அன்பை வச்சுட்டு எல்லாம் பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் என்ன செய்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். அங்கே திட்டம் போட்டு காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன செய்கிறான், அவன் செயலாற்றுகிறான். ரபி ரபி வாழ்க என்று சொல்லி அவரை போய் முத்தம் எடுக்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அவனை கேட்குறார், யூதாஸ் முத்தத்தினாலே என்ன காட்டி கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, முத்தம் எவ்வளோ புனிதமானது. ஹல்லேலூயா. ஆனால் அவன் பாருங்க முத்தத்தினால காட்டி கொடுக்குறான். ஆம் கர்த்தருடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்கர்கள் அதிகமாக யூதர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அமெரிக்கர்களில் அந்த முத்தம் கொடுக்குற அந்த அனுபவம் வந்து ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை அவங்களுக்குள்ள கொடுக்குமா. அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப தலைவர்கள் வெளியே போகும்போது புருஷன் மனைவிக்குள்ள அந்த முத்தம் கொடுத்துக்குவாங்களாம். சில பேர் வந்து அந்த முத்தத்தை உதட்டல்ல இப்படி கொடுப்பாங்களாம். அது வந்து எல்லாம் ஒரு நம்ம மற்றவங்க பார்க்கும்போது அது ஒரு கேவலமாக இருக்கும். ஆனால் அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்தி அந்த பகல் முழுவதும் அவங்களே நினச்சி வாழ்கிறதுக்கும் அவங்களே நம்ம அந்த அன்பில் வளர்வதற்கும் ஏதுவாக அது காணப்படுகிறதுன்னு சொல்லி அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாக அப்படி செயல்படுத்துகிற காரியங்கள். ஆனால் இவன் யூதாஸ் பாருங்க, ஸ்தோத்திரம், இவன் கொடுத்த அந்த முத்தமானது ஆண்டவர் இயேசு அந்த குற்றவாளி கொண்டுல நிற்கும் போது சாட்டையடி வாங்கும்போது எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ துரோகமாக வந்து அந்த முத்தத்தை கொடுத்துட்டான் பாருங்க. அவன் கொடுத்த முத்தத்தினுடைய கிரயத்தை பாருங்க எவ்வளவுன்னு. ஸ்தோத்திரம். முத்தம் எதுக்கு பயன்படுத்த வேண்டியதை எங்க வந்து பயன்படுத்துறான் பாருங்க. அயோக்கிய துரோகி. அந்த முத்தம் ஒரு சமாதானத்துக்குள்ள நம்ம அழைச்சிட்டு போக வேண்டியதை, ஒரு அமைதிக்குள்ள அழைச்சிட்டு போக வேண்டியதை, ஒரு சந்தோஷம் நிறைவாக காணப்பட வேண்டிய அந்த சூழ்நிலையை அப்படியே கொண்டு போய் அந்த முத்தத்தை எங்க கொடுக்குறான் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. அவன் நிவிதமாக செய்து அன்னைக்கு அப்படி செய்து விட்டான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்பமாயின்னு இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க பார்க்கலாம். 11வது வசனம். அப்போஸ்தலர் 4:11. சீக்கிரம் படிங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். பார்த்தீங்களா? இது வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் சொன்னது இங்கே வந்து இவ்விதமாக காணப்பட. இந்த அளவுக்கு அற்பமாக எண்ணி அவரை வந்து செய்திருக்கிறார். சோதரர். மத்தேயு 18:10 படிங்க. மத்தேயு 18:10. படிங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, இந்த சிறியோரில் ஒருவனை நீங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதன் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்திலே எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா யோசிச்சு பாருங்க. அவனவனுக்குரிய தேவதூதன் இருக்கிறாங்கல்ல. இயேசு கிறிஸ்துக்கு தேவதூதன் இல்லையா? இருக்காரா இல்லையா? இருங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தூதனா 2 தூதனா? எவ்வளவு தூதன் இருந்தாங்க? அது அவர் மரண காலத்தை நிரூபிச்சு காட்டினாரே. சோதரன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா? பேதுரு அவர் காதை வெட்டிடுறான். போர்ச்சுவன் காதை வெட்டிடுறான். அந்த
அப்படி வெட்டும்போது உடனே பேதுரு உன் பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிவான் என்று சொல்லி அந்த காதை எடுத்து வெட்ட வச்சான். நான் நினைச்சா லேகியோன் கணக்கான தூதர்களை இறக்க முடியும்னு சொன்னாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு தூதன் இல்லை, நமக்கெல்லாம் என்ன ஒரு தூதன் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு ஒரு தூதன் இல்லை, லேகியன். அப்படின்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒரு 2000த்துக்கு அதிகமான ஸ்தோத்திரம் தூதர்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க சுற்றிலும். அப்படி அவர் சொன்னால் அப்படி வருவாங்கன்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்க. இவன் எப்படி அவரை போய் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான், ஆனால் ஸ்தோத்திரம் அங்கே எப்படி செய்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. காட்டி கொடுத்த அவருக்கு ஆண்டவர் எவ்வளோ தூதர்கள் அங்கே கூட இருந்திருக்காங்க பாருங்க. அந்த தூதர்களோடு தான் அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அந்த தூதர்கள் பார்த்து கொண்டிருக்க தான் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு போகிறார். தேவ தூதர்கள் யாருக்கிட்ட வரல சோத்திரம். ஏன்னா முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க. எங்கே வந்தாங்க? கெச்சமனையில் விழுந்து கிடக்கும்போது தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவரை தேற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? தேற்றினார்கள். ஆகவே அப்படி லேகியம் கணக்கான தூதர்கள் அவர்களோடு கூட இருந்திருக்கிறதாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே ஸ்தோத்திரம், நம்ம நல்ல யோசித்து சிந்தித்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம நாட்களை நகர்த்தி சொல்லுவோம். அடுத்து நீங்கள் 5வது வார்த்தையை பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதே 44வது வசனத்தில் ஒரு வார்த்தை அப்படி தான் சொல்லுது. அவனை பத்திரமாய் கொண்டு போங்கள்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? யூதாஸ் என்ன சொல்கிறான்? அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். படித்த வசனத்தையே படிங்க. 14:44 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வானோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று பாருங்கள். அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள். எப்படி சொல்றான் பாருங்க. அவனை பிடித்து பத்திரம், அவனையா பிடித்து பத்திரமா கொண்டு போகணுமா? பத்திரமா கொண்டு போங்க. அவனை எங்கேயும் விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். அவனை பிடிச்சி பத்திரமா கொண்டு போயிருங்க சொல்கிறான் பாருங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? பத்திரமா கொண்டு போகணுமா? இவங்க செய்த வேலையை அவ்வளோ புனிதமான வேலை பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். குரங்கு கீழே கிடச்ச பூமாலை மாதிரி இப்போ இயேசுவை கொண்டு போகிறாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்? பத்திரமா கொண்டு போகணுமா? ஸ்தோத்திரம். அவரை எவ்வளோ அடித்து துன்புறுத்தி எவ்வளோ பாடுகளுக்கு உட்படுத்துனாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இவன் சொல்கிறான் பத்திரமா கொண்டு போகணுமா. இவன் புனிதமான காரியத்தை செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா? அதனால் இவன் சொன்னபடி உடனே பத்திரமா கொண்டு போவாங்களாம். ஸ்தோத்திரம். சிலக்கு இப்படிப்பட்ட கேவலமான எண்ணத்து நடுவில் ஒரு குணம், ஒரு கெட்ட குணம். இதுக்கு பேர் நல்ல குணம்லாம் சொல்ல முடியாது. முதல் குணமே கெட்ட குணமாகி போச்சு. அடுத்த குணம்லாம் உனக்கு நல்ல குணம்லாம் கிடையாது. பார்த்தீங்களா? எவன்கிட்ட என்ன பேசுறதுன்னு அர்த்தம் இல்லையா? அவன் எப்படா இயேசு கையில் கிடைப்பான்னு பார்த்துக்கிட்டு இருந்தானுவான். சோத்திரம். நல்லா கவனிங்க. எப்போ இயேசு கையில் கிடைப்பா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கையில் கிடைச்ச இயேசுவை விட்டுருவானுன்றீங்க? விடலை. ஏன்னா சோத்திரம் ஒரு குறிப்பில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூதாஸ் அவன் சொல்கிறான், அவன் ஒரு குறிப்பில் சொல்லும்போது சொல்கிறான், நான் பத்திரமா கொண்டு போங்கன்னு இப்போ சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன நினச்சான்னா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வார்த்தையை அவன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர் பல இடங்களில் அவரை பிடிக்க வந்தபோது அவர் மறைஞ்சு போனார். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், காட்டி கொடுத்தேன். அவங்க கிட்ட வரும்போது மறைஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் காட்டி கொடுத்தேன். கடைசியில் அவர் மறையவே இல்லை. நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்படி பேட்டி கொடுத்துருக்குறான். பார்த்தீங்களா? இப்படி ஒரு காரியத்தை பேசியிருக்கிறான். ஆனால் அவர் மறைகிற தன்மை உடையவர் தான். ஆனால் அது யாருக்குன்னா எதிராளிகளுக்கு தான். ஆனால் யூதாஸ் யாரு? தான் கூடவே உள்ளவன்ல. கூடவே உள்ளவனுக்கு அவர் எப்படி மறைய முடியும்? இவன் போய் நேராக போய் முத்தம் கொடுத்துட்டான். கூடவே உள்ளவங்களுக்கு மறைய முடியாதுல்ல. அதனால அவன் அந்த யூதாஸ் தான் வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு யூதாஸ் எல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தப்பட்டவன் என்ன பண்ணுறது? அதனால் அவர் அந்த இடத்துல கம்முன்னு இருந்துட்டாரு, சிக்கிட்டாருன்னு வச்சுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதனால அவர் தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். ஆகவே பத்திரமா கொண்டு போங்கன்னு சொல்றதுக்கும், நான் மறைஞ்சிருவான்னு சொல்லி காட்டி கொடுத்தேன், ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்னு தெரியல. அதனால் எனக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும்போது முன்கூட்டியே நமக்கு சிந்திக்கிற எண்ணங்கள் சில பேருக்கு வராது. ஸ்தோத்திரம். அது யூதாஸ்க்கு வரல. அதனால் நீங்களும் எந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு உங்களை பரிசோதனை பண்ணி பாருங்கள். சார், இப்போ 6வது விஷயத்தை பார்க்கலாம். மத்தேயு 26:49 படிங்க. மத்தேயு 26:49 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம்.
தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி ம் வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் ம் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் ம் அறியாத நாழிகையிலும் ம். அவனுடைய எஜமான் வந்து ம் அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 26:49. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ஆ. ரபி வாழ்க என்று சொல்லி ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ஆ அவரை முத்தம் செய்தான். ஆ ரபி வாழ்க. பார்த்தீங்களா, கபடமாய் அவன் அந்த இடத்துல வந்து அவரை வந்து என்ன சொல்கிறான், ரபி ரபி என்று முத்தம் கொடுத்ததை நம்ம முன்னாடி பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறான், ரபி வாழ்க என்று சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா, ரபி நீ வாழ்க என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரபி நீ என்ன செய்ய போகிற, வாழ்க என்று சொல்கிறான். நீங்கள் ஸ்தோத்திரம் படிங்கள். மத்தேயு 28:9 படிங்க. மத்தேயு 28:9. நீங்க எடுத்தவங்க டக்குன்னு வாசிடுங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, இந்த வாழ்கை எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியதை இவன் எங்க வந்து பயன்படுத்தினா பாருங்க. பார்த்தீங்களா, இதான் அவர் ஆண்டவரே வந்து அவங்கள வாழ்க என்று சொல்லி அந்த ஸ்தோத்திர கணத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இங்கே இவன் எவ்வளோ கேவலமாக செஞ்சுட்டான் பாருங்க. அந்த வாழ்கைங்கிற வார்த்தையை எங்கே போய் பயன்படுத்துகிறான் பாருங்க, ஸ்தோத்திரம். அதனால் அடுத்தவங்க உயர்த்தும் போது ரொம்பலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கொண்டாடக்கூடாது. பார்த்தீங்களா, நாளைக்கு திண்டாடணும். அதனால ஒருத்தவங்களை உயர்த்தும் போது, ஒருத்தவங்களை வாழ்த்தி பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா யாரெல்லாம் உயர தூக்கிட்டு அலைகிறாங்களோ திடீர்னு ஒரு நாள் போட தான் செய்வாங்க. ஆனால் நல்லா யோசித்து பார்த்து செயல்படுங்க. மனுஷர் உங்களை புகழும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை. மனுஷர் உங்களை புகழும்போது உங்களுக்கு ஐயோ என்று தான் சொல்லுகிறார். மனுஷனுடைய புகழ்ச்சியை விரும்பாதீங்க. ஏன்னா எங்கள் ஊழிய பாதையில் எங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனையோ பேர் நம்ம குறித்து ரொம்ப அப்படி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு நாளில் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாரை விட சூழ்நிலை மாறி போயிடுவாங்க. ஆமாம், போதகர்களுக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிலைக்க போகிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து பேசுவாங்க, நாளைக்கு அப்படியே மாறிடுவாங்க. ஒவ்வொரு ஊழியத்தையும் நடக்கிற நிலைமை தான். ஸோ இது நடக்கிற சூழ்நிலை தான். போதகரை வந்து உயர்த்தி பேசுகிறதுனால ஒருத்தவங்க வந்து எப்போதும் போதகரோடு ஐக்கியமாக இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க, இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால் எல்லா இடங்களையும் அப்படி தான், விசுவாசிகளையும் அப்படி தான். நீங்கள் உங்களை உயர்த்தி ஒருத்தர் பேசும்போது நீங்கள் ரொம்ப ஐக்கியமாக இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி உங்களை உயர்த்தி பேசுகிறாங்கன்னா நாளைக்கு உங்களை பொத்துன்னு கீழே போட போகிறாங்கன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் யோவான் 19:3 படிங்க பார்க்கலாம். யோவான் 19:3 பாருங்க. கடைசியாக அந்த வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, சீக்கிரம் படுங்க. யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். யூதாஸ் பயன்படுத்தின அந்த வார்த்தையை இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, யூதருடைய ராஜாவின்னு சொல்லி வாழ்க என்று மேலேயே வச்சு ஓட்டி விட்டாங்க. இப்படிதான் சோத்திரம். யாரை எப்படி வாழ்த்தணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். 7வது வார்த்தை படிக்கலாம். மார்க் 14:45 படிங்க. ம் 45 படிங்க. மார்க் 14:45. அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஸ்தோத்திரம். அங்கே எவனோ முத்தம் செய்வனோ என்று சொன்னான். ஸ்தோத்திரம். எங்கேயும் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுகிறார். ரபி ரபி என்று பொய்யாய் முத்தம் செய்தான். ஸ்தோத்திரம். அந்த ரபி என்பதற்கு போதகரை என்று நமக்கு தெரியும், எல்லாருக்கும் அர்த்தம் என்று நமக்கு தெரியும். யோவான் 13:14 படிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 13:14 படிங்க. மெய்யாகவே ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். திடீர்னு வந்து ரபி ரபி என்று அவரை அப்படி காட்டி கொடுக்கிற அந்த சூழ்நிலையை
நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இவன் முத்தம் செய்தான்னு பரிசையாக நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து 7 வார்த்தைகளை அவன் செய்த 7 காரியங்களை நம்ம படித்தோம். முதலாவது ரபி நானோ என்று சொல்லி, முதலாவது இந்த பணத்துக்கு ஏன் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல அவன் அந்த பண ஆசையோடு பேசுகிற முதல் வார்த்தையை நாம் பார்க்குறோம். 2வது வார்த்தை ரபி நானோ என்று பார்க்குறோம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது 3வது மத்தேயு இயேசுவை அவன் தான் என்று எவனை முத்தம் செய்வேனோ, அதானே படிக்க பார்க்கலாம். 26:48 மத்தேயு 26:48 சீக்கிரம் படிங்க. 3வது விஷயம் சீக்கிரம் படிங்க. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர் அந்த இயேசுவை அவன்தான் என்று சொல்லுகிறான். பார்த்தீங்களா, இந்த 3வது வார்த்தை இயேசுவை அவன்தான் என்று சொல்லுகிறான். சொல்லுங்க, 3வது வார்த்தை என்னது? இயேசுவை அவன்தான் என்று சொல்லுகிறான். எவ்வளோ ஒரு மோசமான அந்த வார்த்தை. அடுத்தது 4வது வார்த்தை எவனை முத்தம் செய்வேனோ என்று சொல்லுகிறான். 5வது வார்த்தை பத்திரமாய் பிடித்து கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறான். 6வது வார்த்தை ரபி வாழ்க என்று கபடாய் பேசினான். ஸ்தோத்திரம். 7வது வார்த்தை ரபி ரபி என்று சொல்லி அவரை பொய்யாய் முத்தம் செய்தான். இப்படி 7 வார்த்தைகளை சொல்லி அவன் கடந்து போனான். ஸ்தோத்திரம். ஆனால் கடைசியாக அவனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். 26:50 படிங்க. மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். பார்த்தீங்களா, 7 வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். நல்ல மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பண ஆசை உள்ளவனாய் 300 பணத்திற்கு இந்த தைலத்தை விற்கலாமே என்று சொன்னான். அடுத்தது ரபி நானோ என்று சொன்னான். 3வது இயேசுவை அவன்தான் என்று காட்டி கொடுக்கிறான். 4வது அவன் எவனை முத்தம் செய்வனோ என்று சொல்லுகிறான். 5வது பத்திரமாய் பிடித்து கொண்டு போங்கள். 6வது ரபி வாழ்க என்று கபடாய் ஆணையிட்டான். 7வது ரவி ரவி என்று அவரை சொல்லி முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். இயேசு கேட்கிறார். இன்னொரு வசனமும் இருக்கிறது. லூக்கா 22:48 படிங்க பார்க்கலாம். லூக்கா 22:48 சீக்கிரம் படிங்க. இயேசு அவனை நோக்கி யூதாசே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிற என்றார். பாருங்கள் எப்படி அவன் செய்து விட்டான் என்று. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சோத்திரம். சங்கீதம் 14:1 படிங்க பார்க்கலாம். 14:9 படிங்க. 14:9 படிங்க. சங்கீதம் 14:9 இல்லையா? 3 ஸ்தோத்திரம். ஓகே, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 3:26 படிங்க. 13:26. யோவான் சுவிசேஷம் 13:26. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். செய்கிறதை சீக்கிரமாக செய் யூதாஸ் போன்னு சொல்லி அவரை அனுப்பிவிடு. யார் புகுந்த பிறகு? சாத்தான் புகுந்த பிறகுதான் இதெல்லாம் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். சோத்திரம். சாத்தான் ஒரு கருவியாக யூதாஸை எடுத்துக்கொண்டான். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம்.
அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு ம், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, ம், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவ்வளோதான். அப்படியே சொல்லி அனுப்புறாரு பாருங்க. சரி, நீ போய் செய்கிறத நீ சீக்கிரம் செய்ப்பா, நீ கிளம்பு, போ உன் வேலையை நீ பார்ப்போ என்று சொல்றார். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் யோவான் 6ஆம் அதிகாரம் 70-71 படிங்க. 70-71 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, ம், 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். எப்படி இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பிசாசு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சாத்தான் புகுந்தான் என்று, ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க. பிசாசம் இருதயத்துக்குள்ளே முதலாவது போகிறான், இரண்டாவது சாத்தான் அவர்களுக்குள்ளே இருக்கிறான். சாத்தானாகவே கடைசியா மாறி போட்டான். யாரு? யூதாஸ். அதை தான் நீங்க 71 படிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். படிங்க. அவ்வளவுதான். அவனை குறித்து இவ்விதமாய் சொன்னார், பிசாசு உனக்குள்ள புகுந்திருக்கிறான் என்று சொல்லி, உங்களுக்குள்ள ஒருவர் பிசாசாவே இருக்கிறான் என்று சொல்லி இவ்விதமாக அவர் சொல்லி முடிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளையை. இன்றைக்கு ஸ்தோத்திர கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சபையில். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாருக்கும் எவருக்கும் வந்துடக்கூடாது. அதனால் இன்னும் யூதாசுடைய அவன் மரணம் எப்படி மரித்தான், என்ன பண்ணான் என்கிறத நம்ம ஸ்தோத்திரம் மறுபடியும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாரும் கண்கள் மூடுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் எந்த திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட யூதாசுகள் எழும்பக்கூடாது. ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் ஒரு மனம், ஒற்றுமை, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரை நிலைத்திருக்கும்படியா யூதாசுக்கு உண்டான இப்படிப்பட்ட குணங்கள் ஒருத்தருக்குள்ளும் வரக்கூடாது. ஆண்டவரே, அப்படி சபைகளை பாதுகாக்க, ஊழியர்களை பாதுகாக்க, விசுவாச மக்களை பாதுகாக்க உங்கள் அன்பு கரங்களில் ஒப்படைச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு ஆண்டவரே, ஒரு எனக்கு ஏற்றதாய், எங்களை ஆண்டவருக்கு ஏற்றதாய், வேதத்துக்கு ஏற்றதாய் இருக்க எனக்கு கிருபை தாருங்க அப்பா. இதுவரைக்கும் நான் அப்படி ஏதாவது சில காரியங்கள் எனக்குள்ளே வந்திருந்தால், எனக்குள்ளே அந்த சாத்தான் புகுந்ததுனால தான் நான் இப்படி செய்தேன் என்கிற அந்த காரியத்தை ஆண்டவரே சோத்திரம் உன்னைக்கு உணர்த்திருக்கீங்க. ஆண்டவரே, இதுக்கு மேற்பட்டு நான் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன், சபைக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, இல்லை விசுவாச மக்களுக்கு விரோதமாக நான் எழும்ப மாட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பட் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். சகல தடைகளை நீக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. சபைகளை பணிதப்படுத்துவீராக. ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. யூதாஸ் போன்றவர்களோடு நாங்கள் இணைந்து விடாதபடி ஆண்டவரே சோத்திர இயேசுவோடு இணைந்து பாடுபட செயல்பட தொடர்ந்து எங்கள் சபைகளுக்கும் எங்களுக்கும் தேவன் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.